வணக்கம். சனி வக்ர பயிற்சி பலன்கள தான் நம்ம நாள்தோறும் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிய பார்க்குறோம். முதல்ல சனி வக்ர பயிற்சினா என்ன அப்டின்னா, ஒரு கிரகம் பின்னோக்கி பயணம் செய்யறதுக்கு பேரு வக்ரம். ஆனா இயற்கையாக சனிக்கு பின்னோக்கிய பயணம்னு கிடையாது. இப்ப நம்ம வண்டியில போறோம், ட்ரெயின்ல போறோம், கார்ல போறோம், பஸ்ல போறோம்னா, நம்ம ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்திருக்கும்போது பார்ப்போம். வெளியில வந்து ஒரு கரண்ட் கம்பமோ, மரமோ, வீடோ வந்து பின்னாடி போற மாரி ஒரு மாய தோற்றம் ஏற்படும். அந்த தோற்றம் மாரி இருக்கிறது தான் வக்ரம். அப்ப அந்த மாதிரியான அந்த வக்ரத்திற்கும் பலன்கள் உண்டு. அதுலயும் சனிதான் ஒருவருடைய வாழ்க்கையில தொழிலை, ஜீவனத்தை, வேலையை, அவர்களோட கர்ம பலன்களை இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவர். அதே போல சனிதான் மந்தகாரகன். ஒரு ராசியில 2½ ஆண்டு காலம் இருக்கக்கூடியவர் சனி. நவ கிரகங்கள்ல ஒரு ராசியில அதிக நாள் இருக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான். அதனாலதான் அவருக்கு மந்தகாரகன்னு பெயர். அப்ப அப்படிப்பட்ட சனி தொழில், ஜீவனம், வேலை, வியாபாரத்தை குறிக்கிறதுனால நம்ம ரொம்ப 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 சனியின் நகர்வுகளை ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கறது உண்டு. ஒரு குரு பயிற்சியை சந்தோஷமா எதிர்பார்ப்போம். ஆனா சனி பயிற்சியை ஒரு பயத்தோட எதிர்பார்ப்போம். ஏன்னா தொழில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா, வியாபாரத்துல ஏதாவது சிக்கல் வந்துருமான்னு. கவலையே படாதீங்க. இந்த சனி வக்ர காலங்கள் என்பது பொதுவாக மிக 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 அற்புதமாக இருக்கு. ஏன்னா குருவோட வீட்டுல இருக்கிற சனி ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் பின்னோக்கி வந்துட்டு அதன் பிறகு முன்னோக்கி போறார். ஜூலை 27ஆம் தேதி பின்னோக்கி பயணம் செய்ய தொடங்குற சனி டிசம்பர் 11 மீண்டும் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதின்னு சொல்லக்கூடிய முன்னோக்கிய பயணத்தை தொடர போறார். இது ஒரு 137 நாட்கள் நிகழ்கிறது. இந்த 137 நாள்ல ஒரு மனுஷன் நடந்து முன்னாடி போறான், அல்லது ஒரு காரை முன்னாடி இயக்குறீங்க, அதே ரிவர்ஸ் கீர் போட்டு பின்னாடி நவுத்துறீங்க, அல்லது நீங்க முன்னாடி பார்த்துக்கிட்டே பின்னாடி நடந்து போறீங்க. அப்போ உங்களோட வேகம் குறைவா இருக்கும், உங்க கவனம் கொஞ்சம் சிதறும், அப்போ உங்களோட தாக்கம் குறைவா இருக்கும். இதேதான் சனி பகவானுக்கும். சனியின் வக்ர காலங்கள்ல சனியோட தாக்கம் சற்று குறைவாக இருக்கும். அவர் சற்று வலிமை குறைந்து காணப்படுவார். அப்ப அதை வச்சுதான் இந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நாம இன்னைக்கு எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு இந்த சனி வக்ர காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். விருச்சிக ராசியில நீங்க விசாக நட்சத்திரம், அனுஷம், கேட்டை எதுல பிறந்திருந்தாலும் இந்த சனி வக்ர பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய். அதுலேயும் குறிப்பாக சனி வக்ர காலங்கள்ல விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை வழிபாடு செய்யணும். அதுலேயும் குறிப்பாக குபேர வாராகியை வழிபாடு செய்வது உங்களுக்கான பணவரவை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா சனி எங்கே அமர்ந்திருக்கிறார்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில அமர்ந்திருக்கிறார். 10ம் பத்தாததுக்கு குரு உங்களுக்கு இப்ப 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து. அப்ப கண்டிப்பாக பண வரவு சார்ந்த பிரச்சனைகள் விலகி பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் காலம். அப்ப இந்த காலகட்டத்தில் குபேர வாராகியை வழிபாடு செய்யும் பொழுது பண வரவில் இருந்த தடை முழுவதும் விலகிடும். குபேர வாராகி ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் நீங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. குபேர வாராகி ஆலயம் தமிழகத்துல எங்க இருக்குங்கிற தகவலை உங்களுக்கு சொல்லுவாங்க. கூகுள் மேப் லொகேஷன் சொல்லுவாங்க. நீங்க அந்த ஆலயத்துக்கு போய் குபேர வாராகியை வழிபாடு செய்யலாம். என்னைக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா இந்த சனி வக்ர காலங்கள்ல தேய்பிரை பஞ்சமியில நீங்க குபேர வாராகி வழிபாடு செய்வது விசேஷம். எப்படி வழிபாடு செய்வது விசேஷம்னா குரு பார்வை உங்களுக்கு இருப்பதாலும் குருவின் வீட்டில் சனி வக்ரம் பெற்று இருப்பதாலும் நீங்க மஞ்சள் மாலை, அதாவது விரலி மஞ்சளால் மாலை கட்டி வராகி அம்மனுக்கு சாத்தி குபேர வராகி வழிபாடு செய்யும் பொழுது பொருளாதார தடையும் உங்களுக்கான சுப நிகழ்ச்சியில் இருந்த தடையும் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இருந்த சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு எல்லா விதத்திலும் வளர்ச்சியையும் வெற்றியையும் பெறுவதற்கு இந்த வக்ர காலங்கள் மிக பெரிய அளவில் உறுதுணையா இருக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சனி தன்னுடைய விசேஷ பார்வையான 3ஆம் பார்வையால் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியையும் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கன்னி ராசியையும் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனுசு ராசியையும் பார்க்க போறார். சனி எங்கிருந்து பார்க்கிறார்? குருவின் வீட்டில இருந்து பார்க்கிறார். எங்கே பார்க்கிறார்? குருவின் வீடான தனுசு ராசியை பார்க்கிறார். அது உங்களுக்கு தனஸ்தானம். அடுத்தது சனியின் பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கும் இருக்கு. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் சனியின் பார்வையில் இருப்பதால் பணம் சார்ந்த அனைத்துமே கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடைக்கு காரணமே சனியின் பார்வையே. சனி மந்தகாரகன். அப்ப சனி பார்க்கும் இடத்தின் பலன்கள் குறைவாக கிடைக்கும். அப்ப தனம் அப்படின்னா அது நிரந்தர வருமானம்.
உங்களுக்கு பணம் வரது, தொழில்ல வருது, வியாபாரத்துல வருது, சம்பளம் வருது, இதெல்லாம் தொடர்ச்சியாக வரக்கூடிய பணம்ங்கிறது 2ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய பண இருப்பை குறிக்கக்கூடிய இடம். அப்ப 11ஆம் இடத்தை சனி பார்த்தால் பண இருப்பு குறையும். 2ஆம் இடத்தை சனி பார்த்தால் உங்களுக்கான பண வரவு குறைவாக இருக்கும். தொழில் செஞ்சாலும் பணம் வராது, வியாபாரம் செஞ்சாலும் பணம் வரவில்லை, வேலையில கூட சரியாக சம்பளம் வரல, நிறைய பேருக்கு இன்கிரிமெண்ட் வரல, நிறைய பேருக்கு இன்சென்டிவ் வரல. இந்த புரோக்கரேஜ் பிசினஸ், ஒரு ரியல் எஸ்டேட்ல இடம் வாங்கி விற்கிறவங்க அல்லது ஏதாவது ஒரு பொருளை ட்ரேடிங் பண்றவங்களுக்கு கூட நிறைய பண வரவுல இருக்கிற தடை அதிகரிச்சே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த பலன்கள் எல்லாமே இனி டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா சனி தன்னோட வலிமையை இழக்க போறார். 10ம் பத்தாததுக்கு ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து குரு உச்சம் பெற்று கடகராசியிலிருந்து உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப கட்டாயமாக பண வரவில் இருந்த தடை நிச்சயம் விலகிவிடும். உங்களுடைய நீண்ட கால ஆசைகள், கனவுகள், திட்டங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் வேகம் எடுக்க செய்யறதுக்கு இந்த 137 நாளை பயன்படுத்துங்க. இப்ப நீங்க அமைக்கக்கூடிய அடித்தளங்கள், நீங்க இப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள், இப்ப நீங்க தொடங்கும் எந்த விஷயமுமே வெற்றியில் முடியும். கடந்த 1.25 வருஷமா கவலையோடும் வேதனையோடும் எதுவுமே எனக்கு நடக்கல, நான் வீட்டிலையும் என் பேச்சு கேட்கல, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் எனக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, உறவுக்காரங்களோட உதவி கூட எனக்கு இல்லை, ஆனா நான்லாம் எத்தனையோ உதவி யார் யாருக்கோ செஞ்சேன் அப்படின்னு அழுத்து கொண்டு வாழ்க்கையின் மீது ஒரு சலிப்பை கொண்டிருந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஆனா மீண்டும் உங்களுக்கு அனைத்துமே கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் தொடங்கிவிட்டது. ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ர காலம் தொடங்குவதே உங்களுக்கு வெற்றியை தருவதற்கு. அப்ப இந்த அற்புத காலத்தை அம்சமா பயன்படுத்தினா எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும். சரி, சனி 5ல இருந்து 3ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்த்தார். இப்போ வக்ரகதியில் பார்க்கும்போது என்ன பலன்கள் அப்படின்னா, 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது வாழ்க்கை துணையோடும் பிசினஸ் பார்ட்னரோடும் ஒரு கருத்து வேறுபாடு அல்லது அவர்களோட ஒரு சண்டை சச்சரவு, அவர்களை பிரிந்து வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அது இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு பிசினஸுக்கு ஒரு பார்ட்னரை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ அல்லது ஒர்க்கை ஷேர் பண்றதுக்காகவோ அல்லது ஒர்க்கிங் பார்ட்னராவோ ஆட் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கூட அந்த முயற்சியும் நடந்திருக்காது. அப்படி நடந்திருந்தாலும் அதுல சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். அதை எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீண்ட கால நண்பர்கள் கூட உங்களை விட்டு விலகிய ஒரு நிலைமை கடந்த 1.25 வருஷமா உங்களுக்கு நடந்திருக்கும். அது எல்லாமே இப்ப மீண்டும் பழையபடி சீராகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும் ஒரு வாய்ப்பை இந்த சனி வக்ர பயிற்சி தரும். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அதை சனி பார்க்கும்போது என்ன நடக்கும்? லாபம் குறையும்னு சொன்னோம். அப்ப என்ன நடந்திருக்கும்? தொழில் வேகமா நடந்திருக்கும், வியாபாரம் கூட வேகமா நடந்திருக்கும். எப்படியோ ஒண்ணு ஆர்டரை பிடிச்சி ஏதோ ஒருத்தரை பார்த்து ஏதோ ஒரு கம்பெனியை போய் பேசி நீங்க ஆர்டர்ஸ் எல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த ஆர்டர்ஸ்ல ஒரு குறை சொன்னது, அந்த ஆர்டர்ல ஒரு பிரச்சனை, அதுல ஒரு குவாலிட்டி இஷ்யூ, ஒரு டெலிவரி இஷ்யூ சொல்றது, அது மாதிரி சொல்லி உங்களோட பேமெண்ட்டை ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அல்லது பேமெண்ட்டை கேட்டா போன் எடுக்க மாட்டாங்க, சீட்ல ஆள் இல்லை, இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் எல்லாமே இருந்திருக்கும். அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகி இப்ப நீங்க அப்ரோச் பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஒரு பேமெண்ட் வராதுன்னு நீங்க நினைச்சிருந்தா கூட இப்ப போய் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. அந்த பேமெண்ட் வரதுக்கான வாய்ப்பு உடனே தெரியும். நீங்க நம்பிக்கையோட மறுபடியும் ஃபாலோ பண்ணுவீங்க. வராதுன்னு நினைச்சேன் குருஜி, ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணேன், அந்த பணம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. அப்படி பல்வேறு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த சனி குருவின் வீட்டுல வக்ரம் பெறும்போது தருவார். 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் சனி தன்னுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியிலேயே வக்ரம் பெற்று அங்கேயே வக்ர நிவர்த்தியும் பெறுகிறார். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்ப சனியின் பலன்கள் நிறைய கிடைக்கும். அப்ப 2ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார், தனுசு ராசியை. எங்க இருந்து? குருவின் வீடான மீனத்திலிருந்து குருவின் இன்னொரு வீடான தனுசை பார்க்கிறார், வக்ரத்தில் பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு இவ்வளவு நாள் தினந்தோறும் வரக்கூடிய பணத்தில் இருந்த தடை நீங்கிடும். சிலருக்கு சம்பளத்தை ஹோல்டு பண்ணியிருப்பாங்க, சிலருக்கு இன்சென்டிவ், கமிஷனை அல்லது புரோக்கரேஜ் எல்லாம் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு டீல் முடிச்சு கொடுத்துருப்பீங்க, ஆனா அதுக்கு சரியா பணம் வராம இருக்கும். இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்தடிச்சிருப்பாங்க. இப்போ நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பணம் கிடைக்கும், வராத பணம் கிடைக்கும். நீங்க முடிச்ச டீல், நீங்க முடிச்ச பிசினஸோட கமிஷனோ புரோக்கரேஜோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல கிடைக்கும். நீங்க இந்த வக்ர காலம் முடிஞ்ச உடனே நீங்களே எனக்கு மெசேஜ் போடுவீங்க, கண்டிப்பா இது மாதிரி கிடைச்சிடுச்சுன்னு. அதே மாதிரிதான் உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா இந்த பலன்கள், அதுவும் நல்ல இடத்துல சனி அமர்ந்திருந்துட்டாருன்னு வைங்க, சூப்பரா நடக்கும். உங்களுக்கு 2லயோ 11லயோ 7லயோ 9லயோ எல்லாம் சனி அமர்ந்திருந்தாருன்னா எக்ஸலண்டான பலன்கள் கிடைக்கும்.
இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு ஜாக்பாட். அதுலயும் தசா புத்தி, அதே மாதிரி சனி எந்த நட்சத்திரத்துல இருக்கார், அந்த நட்சத்திர அதிபதி ஜாதகத்துல எங்க இருக்கார், அல்லது இப்ப தசா புத்தியில அவரோட தசா புத்தி நடக்குதா, அல்லது சனியோடைய நட்சத்திரத்துல இருக்கிற கிரகத்தோட தசா புத்தி நடக்குதா மட்டும் கரெக்டா தெரிஞ்சுங்க. ஜாதகத்தை எடுத்து இமீடியட்டா அதை மட்டும் செக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி நேர்ல யாராவது எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும் அல்லது என்ன சந்திச்சு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கோயம்புத்தூர்ல தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நீங்க வந்து கோயம்புத்தூருக்கு வந்து நீங்க நேர்லயும் டிஸ்கஸ் பண்ணலாம். வர முடியாதவங்க, ரொம்ப தூரமா இருக்கிறவங்க, ஆன்லைன்ல நம்ம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வந்து ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணிட்டு அது வழியாகவும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆனா ஆன்லைன்ல பார்த்தாலுமே நான் தான் உங்களோட நேர்ல இப்ப பேசுற மாதிரியே போன்ல பேசுவேன். அப்ப நீங்க உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வக்ர காலங்கள், அதுவும் விருச்சிக ராசிக்கு குருவின் பார்வை இருக்க இந்த நேரத்துல ரொம்ப அற்புதமான நிறைய விஷயங்களை நீங்க செஞ்சுக்கலாம். நிறைய உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஸ்டார்டிங் ட்ரபிள் நிறைய இருந்திருக்கு ஒரு 1.25 வருஷமா. அது எல்லாமே இப்ப கிளியர் ஆகி ரொம்ப பர்ஃபெக்டா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அற்புதமான வாழ்க்கை இருக்கு. அற்புதமான தொழில் வியாபாரம் அமையும். நிறைய விதத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் வரிசையா வரும். எல்லா வாய்ப்புகளையும் சரியாக அலசி ஆராய்ந்து உங்களோட ஜாதக அமைப்பின்படி அதை எல்லாத்தையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு லைஃப்ல ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. ஃபேமிலியில ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு, லைஃப் பார்ட்னரோட, பிசினஸ் பார்ட்னரோட டிஸ்பியூட் எல்லாத்தையும் நீங்க வந்து இப்ப அதை ரெக்டிஃபை பண்ணி ஒரு நல்ல ஒரு பாதையில போகலாம். தடை இல்லாத ஒரு தெளிந்த பாதையில பயணம் செய்யறதுக்கு இந்த வக்ர காலம் 137 நாள் பயன்படும். 137 நாள்ங்கிறது அப்ராக்சிமேட்டா ஒரு 4.5 மாசம். இது வந்து ஒரு பெரிய பீரியட் தான். இதை சரியா யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. நிறைய ராசி பலன் பார்த்தங்க, நிறைய யூடியூப்ல சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, எனக்கு எதுவுமே நடக்கல அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா கோச்சார பலன்கள் உங்க ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து தான் நடக்கும். என்ன சூப்பரா நாங்க இதுல சொன்னாலும் 30% தான் இது பலன் தரும். உங்க ஜாதகம் தான் மீதி. அப்ப இது மட்டும் சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து உங்க ஜாதகத்தோட இந்த கோச்சார பலன்களும் இந்த கோச்சார கிரக அமைப்பும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா நான் சொல்றதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. இன்னும் பயங்கரமா நடக்கும். நிறைய முன்னேற்றம் வரும். அதுலயும் சனி சம்பந்தப்பட்ட சனி கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது. சில நேரங்கள்ல 90 நாள் 80 நாள் தான் வக்ரகதி இருக்கும். இப்ப 137 நாள் வக்ரகதி. இது ரொம்ப 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 விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு ரொம்ப சூப்பரா பயன்படும். அதுலயும் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் பீரியட். அப்ப அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க விருச்சிக ராசிக்காரங்களா இருக்கீங்கன்னா நீங்க சனி மட்டும் உங்க ஜாதகத்துல எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பயணத்தை அமைச்சிட்டீங்கன்னா அவர் ஒரு பிரச்சனையை சரி செய்யறதோ புதுசா ஒண்ணு செய்யணும்னா நீங்க பயன்படுத்தி பாருங்க. இந்த 137 நாள்லயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ கொடுத்துடும். ஸோ அதனால இந்த வக்ர காலத்தை ரொம்ப சிறப்பா பயன்படுத்துங்க. எல்லா விதமான தடைகளுமே கண்டிப்பா நீங்கிடும். ஏன்னா 11ஆம் இடம் லாபம் மட்டும் இல்லாத ஆசை நிறைவேறும் இடம். அப்ப அந்த ஆசை நிறைவேறும் இடத்தை சனி வக்ரகதியில் பார்க்கறதுனால, அதுவும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து பார்ப்பதால் உங்களோட யோகங்கள், உங்களோட அதிர்ஷ்டங்கள், உங்களோட புண்ணியங்கள், நீங்க செஞ்ச தான தர்மங்கள் எல்லாமே இப்ப ஆக்டிவேட் ஆயிடும். ஒருவேளை விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க குபேர வாராகி ஆலயம் தெரியல அல்லது வர முடியல, நாங்க குபேர வாராகிக்கு ஏதாவது ஒரு சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னா நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போயிடுங்க. உங்களோட பெயரு, ராசி, நட்சத்திரம் போட்டு நீங்க குபேர வாராகிட்ட என்ன கோரிக்கை வைக்கணும், ஒரு பண வரவுல இருக்க சிக்கல், இல்ல ஒரு பணத்தை கொடுத்து சிக்க வச்சிட்டோம், இல்ல பிசினஸ்ல பணம் வரல, புது பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல எந்த கோரிக்கையா இருந்தாலும் கமெண்ட்ல பதிவிடுங்க. நீங்க உங்களுக்கு மட்டும் பதிவிடணும்னு இல்லை, உங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருக்காக ஒரு திருமணம் நடக்கல, குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லது அவங்களோட ஒரு கருத்து வேறுபாடு நீங்கணும்னா அதையும் நீங்க பதிவிடலாம். ஒருத்தரோட பெயர், ராசி, நட்சத்திரம், அவங்களோட கோரிக்கை ஒரு கமெண்ட். அப்ப நீங்க எத்தனை பேருக்கு பேர் வேணாலும் ஒவ்வொரு கமெண்டா வரிசையா நீங்க டைப் பண்ணி போடலாம். எல்லாத்தோட பெயருக்கும், ராசி, நட்சத்திரத்துக்கும், அவங்க கோரிக்கைக்கும் குபேர வாராகியின் ஆலயத்துல தேய்பிறை பஞ்சமியில அர்ச்சனை செய்யறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுக்கு எந்தவித கட்டணமும் இல்லை. விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை பொறுத்தளவுல இந்த 137 நாள் ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை பயணத்தை நீங்க தொடங்குவீங்க. அது தொழிலோ, வியாபாரமோ, அல்லது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோ, குடும்ப வாழ்க்கையோ, எல்லாத்துலயுமே ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான அடித்தளத்தை பதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிரகப்படி ரொம்ப சிறப்பா இருக்கு. இதை சரியா யூட்டிலைஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில பெரிய அளவுல சக்சஸ் பெறுங்க. எப்பவுமே வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களுக்கு தான் வரலாறு உண்டு. அப்ப நம்ம என்னதான் தோல்வி அடைந்திருந்தாலும் நிச்சயமாக தோல்வியின் அனுபவம் உங்களோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும், உந்து சக்தியாக இருக்கும். அந்த தோல்வியிலிருந்து கற்ற பாடத்தை வைத்து நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அந்த வெற்றிக்கான கிரக அமைப்பு உங்களுக்கு இப்ப ஃபேவரா இருக்கு, பயன்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம், ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.